ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ராசி பலன் அப்படிங்கிற விஷயத்தில் எவ்வளோ சதவீதம் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் நம்ம போன பதிவில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். 3 நட்சத்திரங்கள் இருக்குது, அதில் இவ்வளோ டிகிரிகள் இருக்குது. அந்த அந்த கட்டத்துக்கு இந்த கிரகங்கள் எல்லாம் என்ன செய்யும் அப்படிங்கிற விஷயங்களை, அந்த கட்டத்துடைய அதிபதியான சுக்கிரன் ஒரு இடத்துல இருக்கார், அங்கிருந்து அவர் என்ன செய்வார், அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கட்டத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த நட்சத்திரத்தில் சேர்ந்த ஒரு ஜாதகர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பொண்ணு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டியே ஆகணும். இந்த வருஷம் 2025 நம்ம இங்கே வீடு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவோடு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வீடு நீங்கள் கட்ட முடியும், ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்குது, வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போது அதே கட்டத்தில் ரிஷபத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு பெண் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அவங்கள கோயம்புத்தூரில் தான் அவங்க பிறந்தாங்க. அவங்கள மதுரைக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. மதுரையில் அவங்க ஹஸ்பண்டோட ஒரு பையன் அவங்களோட அவங்க நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க கணவர் ஒரு நோயால் இறந்து போகிறாரு, ஓகேங்களா? இப்போது அவங்க கோவையில் அம்மா கூட பிறந்த தம்பி எல்லோரும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மதுரையில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்றுட்டு கோவையிலே செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆதரவு இருக்கும். அம்மா வீடு தம்பி எல்லாம் இருக்கனால நமக்கு ஒரு ஆதரவு இருக்கும். அதனால நான் விற்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க, ஓகேங்களா? இப்போது அவங்களும் ரிஷபந்தான். அவங்க விற்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இவங்க ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்கார பொண்ணு 2 பெண் குழந்தைகள் அவங்களுக்கு. அவங்க அந்த பெண் இப்போ 12 வயசு ஆகுது மூத்த பொண்ணுக்கு. இப்போ நம்ம லோன் போட்டு வீடு கட்டினாதான் நாளைக்கு அந்த பொண்ணு காலேஜ் போகிறப்போ காலேஜுக்கெல்லாம் லோன் எடுக்க முடியும். அப்போ இந்த ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே நம்ம வீட்டு லோன் அடைச்சிடணும். அதனால் இந்த வருஷம் நான் வீடு கட்டியே ஆகணும் அப்படின்னு அவங்க என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. இப்போ இவங்க வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி துடிச்சிட்டு அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வீடெல்லாம் இடம் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும், அது எப்போ மேம் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ரிஷபத்துக்கு ஒட்டு மொத்தமாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா வீடு கட்டுவாங்களா இல்லை வீடை விற்பாங்களா? வீடு விற்கிறதுக்கு நல்லா இருக்கா இல்லை வீடு வாங்குறதுக்கு நல்லா இருக்கா? சரி, நீங்கள் வீடு வாங்குறதுக்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வாங்குறதுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த விற்க நினைக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை வாங்குவீங்க, வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவீங்க, உங்களுக்கு வீடு வாங்குகிற யோகம் இருக்குது ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்கிறீங்கள. அப்போ வீடு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேட்குறாங்க, மேடம் வீடு வாங்குகிற யோகம் தான் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள்லாம் எப்படி வீடு விற்க முடியுமா? நான் வீடு விற்கணும்னு நினச்சிட்ருக்கேனே, எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்களா? இப்போ வாங்க யோகம் இருக்கா, விற்க யோகம் இருக்கா? ஓகேங்களா? விற்கிறது நல்லதா, வாங்கிறது நல்லதா? ரிஷபத்துக்கு நல்லது அப்படின்னா விற்கிறது நல்லதா, வாங்கிறது நல்லதா? ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய இது மாதிரி இவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்கள். ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ரிஷபத்துக்கு, எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. திருமண யோகம் இருக்குது, திருமணம் இந்த காலகட்டத்தில் எல்லா திருமணமெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போது ஒருத்தங்க டைவர்ஸ்க்காக கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, மேடம் ரொம்ப நல்லா இருக்குது, திருமண வாழ்க்கை தான் கூடி வரும்னு சொல்கிறாங்களே, அப்போது நான் திரும்பி என் ஹஸ்பண்டோடு தான் சேர்ந்துக்கணுமா? ஒரு பொண்ணு டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே மேம், திருமண காலகட்டம் இது நல்லா இருக்குன்றாங்க, அப்போ நான் திரும்பியும் எனக்கு டைவர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு திருமண வாழ்க்கைக்குள்ளேயே தான் திரும்பி போக வேண்டி வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னா திருமணம் நடக்கிறதுக்கு நல்லா இருக்குது, அப்போ டைவர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா? ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சொந்த பிரச்சனை இருக்குது.
ஓகேங்களா? அந்த சொந்த பிரச்சனைக்கு தான் தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணுமோ தவிர, ரிஷப லக்னம், ரிஷப ராசிக்கு எல்லாமே சூப்பராக நடக்கும், எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டா, நல்லா நடக்கிறது அப்படிங்கிறது திருமணம் நடக்கிறது தான் நல்லா நடக்கிறது, டைவர்ஸ் கிடைக்கிறது நல்லது கிடையாது. எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டா, வேறு கருத்துக்களோடு இருக்கிறவங்களுக்கு எது நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எந்தவித உண்மையும் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஜாதகத்துக்கும் உங்கள் ஜாதகத்துக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது, அது மட்டும்தான் உங்களுக்கு நடக்குமோ தவிர இன்னும் பொதுவாக ஒரு ஒரு ராசிக்கு இது நடக்கும், ஒரு லக்னத்துக்கு இது நடக்கும், ஒரு நட்சத்திரத்துக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. +2 எழுதுறதுக்கு பசங்க ரெடியாக இருக்காங்க. ரிஷப ராசியில் பிறந்த ரிஷப ராசிக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னா, நல்லா படிச்சுட்டு இருக்க பையனுக்கும் ரிஷபத்தில் இருப்பான், அந்த பையனும் எக்ஸாம் எழுதுறான், அவனுக்கும் சூப்பராக வந்துடும். அதே மாதிரி ஒரு படிப்பு அவ்வளவா புரிதல் இல்லாமல் சரியாக படிக்காமல் இருக்கிற ஒரு குழந்தைக்கு ரிஷபம் நல்லா இருக்கு, என் பையன் சூப்பராக எக்ஸாம் எழுதிடுவான் அப்படின்னு சொல்லி தானே அவங்க அப்பா நம்பிட்டு இருப்பாரு. நாளைக்கு அந்த பையன் ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு புரியும், ஐயோ இப்போ ரிஷபராசி பையன் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஜாதகம் போய் ஜோதிடம் போய் இது அவங்க சொன்னதெல்லாமே பொய் அப்படின்னு தானே நினைப்பாங்க. இதில் ஜாதகத்தில் ஏதாவது பொய் இருக்கா, ஜோதிடத்தில் ஏதாவது பொய் இருக்கா? நீங்கள் பொதுவாக ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ரிஷபம் நல்லா இருக்குது அப்படின்னா, அப்போ டைவர்ஸ் வாங்குகிற ஒரு பொண்ணு, ஃபெயில் ஆகிற ஒரு பையனோ, வீட்டுக்கு லோன் கிடைக்காத ஒரு ஜாதகரோ அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க ரிஷபத்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு எதுவுமே நல்லா நடக்கலை, அப்போ ஜோதிடம் போய் அப்படி தானே நினைப்பாங்க. எதுக்காக ஒரு கலையவே உங்களோட லாபத்துக்காக தப்பாக அதை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? புரியுதா உங்களுக்கு? எதுக்கு நம்ம என்ன அவசியம், என்ன ரிஷபம் நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன வரப்போகுது? ரிஷபத்தில் இருக்கிற 50 லட்சம் பேர்த்துக்கும் ஒரே விஷயம் எப்படி நடக்கும்? நல்லா இருக்குது, ரிஷபத்துக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, அது பொய்ன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எதுக்காக ஒரு பொய்யை சொல்லணும்? உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள், உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஓகே, இன்னொன்று கேட்குறேன். இப்போது இந்த ஜாதக கட்டத்தில் எல்லா கட்டங்களும் வேலை செஞ்சால் தானே ஒரு மனுஷனுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயம் நடக்கும். ஒரே ஒரு கட்டம் மட்டும் சூப்பராக இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துருமா? இந்த ஜாதகத்தில் எல்லாமே இதுதான், மேஷம் தான் ஒன்று, இப்போ இந்த லக்னம், இந்த நேரம் இதுதான் லக்னம், இந்த லக்னக்காரங்களுக்கு இதுதான் தலை, இது முகம், இது கைகள் தோள்பட்டை, இது நெஞ்சு பகுதி, இது நுரையீரல், இது நெஞ்சு, இது வயிறு, 6ஆம் பாவம் தான் வயிறு, 7ஆம் பாவம் கிட்னி, 8ஆம் பாவம் மர்ம உறுப்புகள், 9ஆம் பாவம் தொடைப்பகுதி, 10ஆம் பாவம் முட்டி, 11ஆம் பாவம் கணுக்கால், 12ஆம் பாவம் பாதம். ஓகேங்களா? இப்போது இந்த தலை, இந்த இடத்துல இந்த கட்டம் மோசமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு தலைவலி வரும், இந்த கட்டம் மோசமாக இருந்ததுன்னா பாதத்தில் வலி வரும். ஓகேங்களா? இந்த கட்டம் மோசமாக இருந்ததுன்னா கிட்னியில் பிரச்சனை வரும், கிட்னியில் கல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு உறுப்புகள் இருக்குது. இந்த ஒரே ஒரு ரிஷப கட்டம் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா, ரிஷபராசி நல்லா இருக்குது, ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா மிச்சம் இருக்கிற கட்டங்கள் எல்லாம் எதுக்கு? அந்த கட்டங்கள்லாம் வேலையே செய்ய வேண்டாமா? ஓகேங்களா? அதனால் இந்த 19 அவங்க ஜோதிடர்கள் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஜாதகர்கள் சொல்கிறேன், ஒரு கட்டம், அதாவது ரிஷபத்துக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத தயவு செஞ்சு நம்பாதீங்க. அந்த ஒரு ரிஷபம் அப்படிங்கிறதுல 50 லட்சம் பேர் இருப்பாங்க, அந்த 50 லட்சம் பேரும் 3 நட்சத்திரங்களில் இருப்பாங்க, அந்த 3 நட்சத்திரங்களில் இருக்கவங்களும் ஒவ்வொரு டிகிரிகளில் பிறந்திருப்பாங்க. அந்த கட்டத்துக்கு சுற்றி இருக்க எல்லா கிரகங்களும் சில பிரச்சனைகளை கொடுக்கும், அந்த 3 நட்சத்திரங்களுக்கும் அந்த கிரகங்கள் சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. அது அத்தனையும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறதுக்காக நான் இது சொன்னேன். இன்னும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இதில் இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் கொடுக்கும். ஓகேங்களா? அப்படி
ஒவ்வொரு ஜாதகருக்கும் என்னென்ன தனிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ராசி பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க. அது சும்மா அடித்து விடுறது தான். யாருனாலையும் ஒரு ராசிக்கு ஒரு பலனையெல்லாம் சொல்லவே முடியாது. ஓகேங்களா? சும்மா வாய்க்கு வந்ததை ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒன்று சொல்லுவார், இன்னொருத்தர் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு விஷயத்த சொல்லுவார், இன்னொருத்தர் அதை விட சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு விஷயத்த சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. ராசி பலன் அப்படின்னு இந்த பொதுவாக சொல்கிற விஷயங்களை, அதுவும் வருஷம் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி பொதுவாக சொல்கிற விஷயங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.